ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவு நமது நேயர் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கும் வகையில் எம் கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஐயா, சுப முகூர்த்த நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் திருமணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், செய்யலாம், அதான் செய்யக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் இது எந்த அடிப்படையில் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே அந்த சின்ன வீடியோக்கள் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, அதில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகருக்கு திருமண நாள் குறிக்கும் பொழுது பொதுவாகவே வந்து உட்கார்றவங்களே சொல்லுவாங்க, இது இந்த மாதம் வந்து இந்த பையன் பிறந்த மாதங்க, இந்த நாளில் கிழமையில் பிறந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரத்துக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. பொதுவாக அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஜாதகருடைய பிறந்த மாதம் திருமணம் செய்ய மாட்டாங்க, பிறந்த கிழமை திருமணம் செய்ய மாட்டாங்க, அதை தாண்டியது வந்து பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து திருமணம் செய்ய மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் அது வந்து குறிக்கிறாங்க, ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் நல்லது. அதையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதில் பஞ்சமாதிபதியினுடைய நாள், அதாவது கிழமை, பாக்யாதிபதியினுடைய கிழமை, இது ரெண்டும் வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் அதையெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். சுப முகூர்த்த நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் திருமணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நான் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதை அவர் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குறுக்கு கேள்வியை போட்டிருக்கார். அது ஒரு நல்ல விஷயந்தான். எப்போவுமே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் ஒரு பதில் கிடைக்கும். அப்போ ஒரு கேள்வி இவர் மூலமாக மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்றது இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம திருவிளையாடல் புராணத்தில் ஒரு காட்சி வரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, செண்பக பாண்டியனுக்கு, மதுரை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அவனுடைய மனைவி கிட்ட மையலில் இருக்கும் பொழுது அந்த மயக்கத்தில் ஒரு சந்தேகம் வந்துடும். அவனுடைய மனைவியினுடைய கூந்தலில் வாசம் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த கூந்தலில் வந்து இருக்கக்கூடிய வாசம் வந்து இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்றத வந்து தமிழ் சபையில் கொண்டு வந்து விட்டுருவார். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தமிழ் சபையில் கொண்டு வந்து விடக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அது ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துறதுக்காக வேண்டியது அந்த தமிழ் சபைக்கு இந்த விஷயம் வந்து சேருது. அப்போ இதில் இந்த தமிழ் சபை வந்து அதை விட்டுருது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த சந்தேகத்தை தீர்க்கிறவங்களுக்கு 1000 பொண்ணு பரிசு அப்படின்னு ஒரு செய்தியும் கொடுத்துட்றாரு. இப்போ அந்த 1000 பொன் பரிசை வாங்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள், சங்கத்தமிழில் இருந்தவங்க யாருமே வந்து அந்த பொருளுக்காக காசு கவி எழுதக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏபிஎன் செம அழகாக எடுத்திருப்பார் அந்த இடத்த, அட்டகாசமாக ஒரு காவியத்தை எடுத்து கொடுத்துருப்பார், திருவிளையாடல் படத்தை. அப்போ வந்து அந்த தமிழ் சபை அமைதியாக இருக்கும். இது இங்கே இப்படியே இருக்கட்டும். இதில் எங்கள் தாத்தா மிகப்பெரிய ஒரு மேதை, ஜோதிட மாமேதை அப்படின்னு சொல்லலாம். அது அன்றைய காலத்தில், இன்றைய காலத்தில் வந்து மீடியாக்கள் இருக்குது, இந்த மாதிரி யூடியூப்லாம் இருக்குது, நான் பேசுகிறது நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் அவருடைய திறமை, வல்லமை, ஜோதிடத்தின் மிகப்பெரிய பிதாமகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் பெயர் வாங்கினவர். கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாரும் அவர்கிட்ட வந்து நல்ல நேரம் குறிக்கிறது, அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறது, பலன் கேட்குறது, வாஸ்து பூஜை போடுறதுக்கு இவரே போவார். அதேமாரி வந்து திருமண நாள் குறிக்கிறதுக்கு, நேரம் குறிக்கிறதுக்கு யார் வீட்டுக்கு போக மாட்டார், இங்கே தான் வந்து பார்த்துக்கணும். அப்படி வேணும் அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வண்டி வசதி அப்படின்றது சவாரி வண்டி அனுப்பிச்சி விட்டு அதில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் முடிச்சுட்டு வருவார். இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஒரு 4 சென்டிமீட்டர் நீளமும் 3 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய பேப்பரில் ஒருத்தனுடைய வாழ்க்கை சரிதத்தை, அந்த ஜாதகத்தை முழுமையாக எழுதிடுவார். வருட பலன்களில் ஆயுள் பலன்கள்லாம் எழுதிடுவார். அவ்வளோ நுணுக்கி எழுதக்கூடிய ஒரு மனுஷன். 85 வயசு வரைக்குமே அவருடைய கை
பிடிச்ச பேனா வந்து லேசாக ஆடினது கிடையாது. அந்தளவுக்கு கரெக்டாக எழுதக்கூடிய நிதானமான ஒரு மனிதன். அவரே சொல்லியிருக்கார் பல தடவை, நலிந்தவனுக்கு நாள் என்ன கோல் என்ன அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அவர் சாதாரண சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருடைய இறப்பு நேரத்தையும் தேதியும் குறித்து வச்ச ஒரு மகா மேதை. அவர் சொன்ன வார்த்தை வந்து இந்த நலிந்தவருக்கு நாள் ஏது கோல் ஏது. அதில் வருது இந்த கேள்வி, முகூர்த்தம் அல்லாத நாளில் திருமணம் செய்யலாமா அப்படின்றதுல. ஆனால் அந்த மிகப்பெரிய அந்த பண்டிதர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். இப்போ இங்கே வருவோம் திருவிளையாடல் புராணத்துக்கு. இப்போது இங்கே வந்து செண்பக பாண்டியன் நலிந்தவனும் கிடையாது, மெலிந்தவனும் கிடையாது. அவன் நல்ல அரசன். அவன் தமிழ் திருச்சபைக்கு இந்த சந்தேகத்தை கொண்டு வந்து விடுறான். இங்கேயும் ஒரு நலிந்தவன் வருவான். இந்த தமிழ் திருச்சபை வந்து இதை ஏற்றுக்கிறது இல்லை. அந்த பரிசுக்காக பாட்டு எழுதக்கூடிய அமைப்பு வந்து முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவனாக இருக்கக்கூடிய நக்கீரருக்கு கூட அந்த மாதிரியான ஒரு ஐடியா வரல. இது வந்து பறையறை வைக்கிறார், போய் எல்லாத்தையும் சொல்லு. அவங்க எல்லாருமே வந்து யார் இந்த சந்தேகத்தை தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசை கொடுத்தனோடனே இந்த பறையறை வைக்கும்போது வர்றார் நம்ம நடிப்பின் மாமேதை வர்றார். தண்டோரா பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்பார். 1000 பொற்காசு. 1000 பொண்ணாச்சே அப்படிம்பார். முதல்ல இந்த பால்காரன் கணக்கு முடிச்சிடணும் அப்படின்னு புலம்பிகிட்டே போவார். எங்கே இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுதவில்லை, எங்கே என் பிரச்சனையை தீர்க்கவே எனக்கு வழி இல்லை, அரசன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் எங்கே பாட்டு எழுத போகிறேன்னு கடற்கடன்னு ஓடுவார். உள்ளுக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே வந்து கோயில் மண்டபத்துக்குள்ளே ஓடிடுவார். ஓடி போய் அங்கே போயிட்டு புலம்பல், பயங்கரமான புலம்பல் போட்டுருப்பார். இதெல்லாம் இந்த படமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெளிவாக. அருமையான ஒரு நடிப்பு. ஏபிஎன் எடுத்த மிகப்பெரிய காவியம் அல்லவா. அப்போது அந்த மண்டபத்தில் வந்து சொக்கநாத பெருமான் வந்துடுவார். இப்போ இந்த சொக்கநாத பெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு தருமிகிட்ட ஒரு பாட்டை கொடுப்பார். ஒரு தட்டி இந்தாப்பா இந்த பாட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் அரசவையில் கொடுத்து இதை அந்த பரிசை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அவர் போய் அங்கே ஒரு பெரிய விஷயமே நடக்கும். அந்த விஷயமெல்லாம் நடந்து மன்னர் யாருன்னு கேட்டு அந்த பாட்டை படித்து சொல்லுவார். பாட்டை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டினுடைய விளக்கத்துக்கு வந்து நக்கீரன் வந்து பரிசில் தரமாட்டார். அப்போ அந்த பாட்டு வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயலிதை கிழிய நட்பின் மயிலே செறிய ட்ரைவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ எறியும் பூவே. அவ்வளோதான் அந்த பாட்டு. அதாவது சாதியிலேயே உயர்ந்த சாதி வண்டு, தும்பி இனத்தை சார்ந்த வண்டு பல பூக்களில் போய் நீ நிறைய மகரந்தத்தை அந்த தேனை எடுக்கும் பொழுது அந்த மகரந்த வாசங்கள், ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசம் இருக்கும் இல்லையா, அந்த வாசத்தை காட்டிலும் இந்த என்னுடைய தலைவியினுடைய கூந்தலில் வரக்கூடிய வாசத்தை காட்டிலும் நீ போய் அந்த பூக்களில் வந்து முகர்ந்து பார்த்த வாசம் பெருசோ அப்படின்ற மாதிரி சிவபெருமான் எழுதி கொடுத்துருப்பார். இது ஏன் இந்த பாட்டை அவர் கொடுத்து விடுறாரு அப்படின்னா, தருமிக்கு அந்த இடத்துல ஒரு 1000 பொற்காசு கொடுத்துருந்தாப்பா நீ போய் பார்த்து இந்த பாட்டை கொடு, அவங்க கொடுக்கலைன்னா இந்த 1000 பொற்காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதோட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து நடத்தணும் அப்படின்றது வந்து அவனுடைய செயல். திருவிளையாடல் சிவன் ஒரு பாட்டு நமக்கு தரணும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இது. அது மாதிரி இவர் கேட்டதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை இதை அமையட்டும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமே. அப்போது அந்த 1000 பொற்காசு சிவனாரால் தர முடியாதா? கண்டிப்பாக தர முடியும். அங்கிருந்து இங்கே வந்து அரச சபைக்கு வந்து தருமி வந்து கேட்டு நக்கீரர் கொடுக்க மறுத்து மீண்டும் போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு நீ பாட்டு எழுதி அதை ரிஹர்சல் பார்க்குறதுக்கு அதை ட்ரையல் பார்க்குறதுக்கு நான் தான் கிடச்சினா எனக்கு சிவனை பிடிச்சி சத்தம் போட்டு அவர் அங்கேருந்து கோபமாக இங்கே வந்து நீ நக்கீரங்கிட்ட வந்து எவன் அவன் இவன் ஏகவசனத்தை பேசி அவையடக்கத்தோடு கேட்டால் தக்க சன்மானம், அதாவது தக்க மரியாதையாக பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி செண்பக பாண்டியன் சொல்லி அப்புறம் இந்த தர்க்கத்தை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த தர்க்கம் வர 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 என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னோட நாவலை நத்தனம் ஆடுறாளே அந்த சரஸ்வதிக்கும் அதே கதி தானேன்னா இது வந்து சிவன் கேட்பார். நக்கீரன் ஆமாம் அவளுக்கும் அதே கதி. அதாவது இயற்கையில் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்றத இவருடைய வாதம், நக்கீரனருடைய வாதம். சிவனுடைய வாதம் உண்டு அப்படின்றது. அப்போது சரஸ்வதிக்கு அப்படித்தானா? ஆமாம் அவளுக்கும் இயற்கையில் வந்து கூந்தலில் மனம் கிடையாது. அப்போ லட்சுமிக்கும் அதே தானே? ஆமாம் லட்சுமிக்கும் அதே தான் கதி. உத்தமலோக பெண்களுக்கும் அதுதான் கதி அப்படின்றவர் நக்கீரன். இதோடு விடாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். ஏன் நான் அன்றாடம் வழிபடும் சிவனுக்கு இடப்புறத்தில் அமர்ந்திருக்கிறாரே உமையவள் அன்னை மலரவள் அவளுக்கும் அதே நிலைப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் அவருக்கு கோபம் வரும். இதை ஒரு கேள்வி கேட்டிருப்பார். 9ஆம் வகுப்பில் இது ஒரு பாடம் நடந்துட்டு இருக்கோம். நக்கீரனும் மனுஷன், சிவனும் மனுஷனாக தான் வந்திருக்கார். மனிதனாகத்தான் சிவன் வந்திருக்காரு. நக்கீரனும் மனுஷன்தான்.
அப்போ நக்கீரன்கிட்ட வந்து வாதாடி ஜெயிக்க வேண்டிய விஷயம் தானே இந்த சிவனுக்கு, ஏன் நான் நெற்றிக்கண்ணை திறந்து காமிக்கிறார் அப்படிங்கும்போது தான் இப்போ தான் இதை சொல்கிறார் இல்லையா, நான் அன்றாடம் வணங்கும் ஈசனின் இடப்பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை உமையவள் மலரவளுக்கும் அதே நிலைப்படிதான் அப்படின்ற வந்து அந்த தமிழனுடைய அர்த்தத்தையும் தத்துவத்தையும் உண்மையையும் சாஸ்திரத்தையும், இங்கே தான் அந்த சாஸ்திரத்துக்கு தான் நான் இங்கே வர்றேன். அந்த சாஸ்திரம் பொய்யாகக்கூடாது, தமிழ் பொய்யாயிடக்கூடாது, உண்மை பொய்யாயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வாதாடுவார். அப்போ தான் உமையவள் அப்படின்னு சொன்னோடனே அப்போ சிவபெருமன் அதுக்காக தான் கண்ணை திறக்கிறார். அது வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டார், அது வரைக்கும் மனுஷனாக தான் பேசிகிட்டு இருப்பார். நான் வந்திருக்கிறதே உமையவளுடைய புருஷன்தான், சிவன் தான் வந்திருக்கேன், இப்போவுமே நான் எழுதி அந்த தமிழ் பாட்டு குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்பார். சிவனாக இருந்தாலும் நெற்றிக்கண் காட்டி சுட்டாலும் உமது அங்கமெல்லாம் கண்களாகி புண்ணாகி சுட்ட போதுன்னு குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் தான் அவர் எரிச்சிடுறாரு, போகிறாரு. அப்புறம் பழைய அவங்களாம் வந்து நக்கீரனை மீட்டுட்டு வர்றாரு, தர்மிக்கு 1000 பொற்காசு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவங்கள், நிகழ்வுகள். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கதை கட்டுக்கதை அப்படின்னு கட்டி விட்டுறோம். இந்த கதை ஏன் நான் இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, சாஸ்திரம் என்பது பொய்யல்ல. சாஸ்திரத்தில் நமக்காக வகுத்து வைக்கப்பட்டுள்ள நேரங்கள், விஷயங்கள், நல்ல நெறிகள், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே வந்து நமக்காக நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றது. அதை நம்ம கடைப்பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட சுதந்திரம், அதை யாரும் போயிட்டு திணிக்கக்கூட இப்போதைக்கு வந்து வாய்ப்போ வசதியே கிடையாது. நீங்கள் வந்து திருமண நாளில் கல்யாணம் பண்ணுங்கள், முகூர்த்த நாளில் கல்யாணம் பண்ணுங்கள், முகூர்த்தம் அல்லாத நாளில் கல்யாணம் பண்ணுங்கள், அதை பற்றி யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஒரு காதல் ஜோடி 2 பேர் போயிடுறாங்க. ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்கள வந்து அவங்க பெற்றவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியுது. அதுக்குள்ளே தாலிக்கையரோடு நின்று அந்த தாலி சென்டிமெண்ட்டில் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு திருமணத்திற்கு வந்து நாளும் கிடையாது, கோளும் கிடையாது, நல்லதும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அது பிரச்சனை, அது அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வீடு கட்டுவோம், ஒரு பூமி பூஜை போட்டு வீடு கட்டிகிட்டு இருப்போம். இது வந்து வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கனவு. ஒவ்வொரு வீடு பார்த்தோம் அப்படின்னா பாதி வேலையில் நிற்கும். பேஸ்மெண்ட்டோடு நிற்கக்கூடிய வீடுகள் இருக்குது, ரூஃப் போட்டு பூசாமல் நிற்கக்கூடிய வீடுகள் இருக்குது. எல்லாமே முடித்து கடைசியில் வந்து இங்கே புண்ணியர்ஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நாளில் ஒரு சின்ன வேலை பாக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்ணுப்பட்டு போயிடும். இது வந்து கண்ணுப்பட்டு போயிடும் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சிலர் வந்து வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட்லேயே நின்று போயிடும். வீடு கட்டும்போது தடாப்படான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. பணமெல்லாம் நிறையா இருக்கும், நிறைய பணம் காசு இருக்கும், எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்காது. அவங்க ஒவ்வொரு வீடாக வாடகை வீடாக மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வாடகை வீடுகள் இருக்கும்போது அவங்க படக்கூடிய துன்பம், கஷ்டம், அவமானம், வீட்டுக்காரங்க பேசுகிறது, வீட்டுக்காரங்க குத்தி காமிக்கிறது, மற்றவங்க பேசுகிறது, ஏன் என்ன உங்களுக்கு இன்னும் வீடு நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா சொந்தக்காரன் கேட்குறது, பொண்ணு கொடுக்கும்போது மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறது, பொண்ணு எடுக்கும்போது பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். இதெல்லாம் ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு அத்தியாயம். அப்போ இந்த வீடு கட்ட போகும்போது ஏன் பூமி பூஜை பார்க்கும்போது தெளிவான நேரம் பார்த்து, தெளிவான நாள் பார்த்து, தெளிவான நட்சத்திரம் பார்த்து, வாஸ்து எல்லாம் பார்க்குறோம். வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்ப்போம். சித்திரை மாதத்தில் 22ஆம் தேதி, வைகாசி மாதத்தில் 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, இந்த மாதிரி குறிப்பிட்ட தேதிகளில் வந்து அந்த வாஸ்து வரும். அதில் வந்து ஸ்திர மாதம்னு சொல்லக்கூடிய ரிஷப வைகாசி, சிம்மம் ஆவணி, அதே மாதிரி வந்து கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதிரி ஸ்திர மாதங்களில் பூமி பூஜை போடணும். அந்த நாளில் வரக்கூடிய வாஸ்துவில் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்கு எந்த மாதம் வந்து சரியான மாதம் பார்த்து நம்ம வாஸ்து பூஜை போடுவோம். அப்போ வாஸ்து பூஜை போட்டுமே பாதையில் நின்று போயிடும். இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் வாஸ்து நாளில் வாஸ்து பூஜையில் நாங்கள் வாஸ்து பண்ணோம் அன்றைக்கே நிற்கிது அப்படின்னு கேட்பீங்க. இதில் தெளிவாக சொல்லியிருக்குது. வாஸ்துவில் வந்து மயன் எழுதிய அந்த வாஸ்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு. வாஸ்து நாளுங்கிறது வந்து எல்லா நாளும் அதாவது வந்து அந்த வாஸ்து நாட்களில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் 5 முகூர்த்த வேலைகள் குறிச்சிருக்கும். முகூர்த்தம் 2 முகூர்த்தத்தை தள்ளி 3ஆவது முகூர்த்தத்தில் தான் வந்து வாஸ்து போடன்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த 3ஆவது முகூர்த்த வேலை அவர் தாம்பூலம் தரிக்கிறாரே, வாஸ்து புருஷன் எழுந்து பல்லு விளக்கி சாப்பிட்டு எல்லாம் போஜனமெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் வந்து வாஸ்து போடணும். அதை அவர் வயிற்று பகுதியில் போடணும். இதெல்லாம் வந்து இடத்துல வந்து கண்டுபிடிக்கும். ஒரு சைட்டு சதுர்ச்சிடுறோம், எந்த இடத்துல வந்து வாஸ்து பூஜை போடுறதுக்கான அந்த பூமி பூஜை போடுவதற்கான குழி
எடுக்கணும் அப்படின்றத வந்து முதல்லையே தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ அந்த குழி கிள்ளினதுக்கு பின்னால் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முகூர்த்தம் செய்யக்கூடிய நேரம், அந்த 3வது முகூர்த்த நேரத்தில் வாஸ்து பூஜை போடணும். அந்த 3வது முகூர்த்த நேரம் 4வது முகூர்த்த நேரம் போஜனம் முடித்து தாம்பூலம் தரித்து இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றத வந்து வாஸ்து பூஜை பண்ண. அந்த நேரத்தில் கூடவும் ராகு காலமோ யமகண்டமோ வந்தால் போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாஸ்துனால எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் குழியை தோண்டி இப்போ வாஸ்து நேரத்தில் போட்டு ஒரு 22 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வரும் அந்த ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்றது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து நிற்கும். அப்போ போடும்போது அந்த நாளில் அந்த முகூர்த்த நேரத்தில் யமகண்டம் இருந்தால் போடக்கூடாது, ராகு காலம் இருந்தால் போடக்கூடாது. இதில் இன்னொரு நேரம் இருக்குது, தாமச குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமச குணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாஸ்து பூஜை போடக்கூடாது. போட்டிங்கன்னா பேஸ்மெண்ட்டோடு நிற்கிறது, ரூப்போடு நிற்கிறது, பூசாமல் நிற்கிறது, பாக்கியில் நிற்கிறது. இது வரைக்கும் பணமே இருக்கும், வேறொரு செலவுக்காக பணம் போயிடும். வீடு கட்ட வச்சுருந்த பணம் வேறொரு செலவுக்காக போயிடும். அப்போ ஒரு நாளில் இந்த 3 குணங்களும் வரும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 7 நாட்கள்லையுமே காலையில் எந்திரிக்கும் போது திங்கட்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து அந்த சாத்வீக குணம் வரும். அடுத்து ரசோச குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சச குணம் வரும். அடுத்து வந்து தாமச குணம் வரும். இந்த தாமச குணம் இருக்கக்கூடிய அந்த திங்கட்கிழமை வந்து பொதுவாக இந்த திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்வீக நாள், சாத்வீக வாரம். அப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய தாமச காலத்தில் இந்த வாஸ்து நாள் வந்து வாஸ்து நேரம் வந்து வாஸ்து முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் யமகண்டம் இருந்தாலும் தவிர்க்கணும், ராகுகாலம் இருந்தாலும் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்துருவோம், இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் அந்த குணம் என்ன குணம் ஓடிட்டுருக்குங்கிறது தெரியாது. தாமச குணம் ஓடிட்டுருக்கா, ராசச குணம் ஓடிட்டுருக்கா, சாத்விக குணம் ஓடிட்டுருக்காங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம முகூர்த்தம் பண்ணிடுவோம், அங்கே தான் நின்று போயிடும். புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போது சாஸ்திரம் அப்படின்றது வந்து பொய்யல்ல. இது நமக்கு நமது ஞானிகள், நிலை ஞானிகள் கொடுத்தது. அவங்க நிறைய சர்வே பார்த்துட்டாங்க, நிறைய ரிகர்சல் பார்த்தாங்க. அவங்கெல்லாம் எலியாகவும் பூனையாகவும் முயலாகவும் தவளையாகவும் நிறைய மக்களை வச்சு பரிசோதனை பண்ணி கிரகங்களை ஆராய்ந்து, நட்சத்திரங்களை ஆராய்ந்து, திதிகளை ஆராய்ந்து, யோகத்தை ஆராய்ந்து, கரணத்தை ஆராய்ந்து, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் வரக்கூடிய விஷவேணைகளை எல்லாம் நீக்கிட்டு கொடுக்கக்கூடியது தான் முகூர்த்த நேரம். அந்த முகூர்த்த நேரமும் இந்த தாமச ராசச சாத்வீக குணத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போது தாமச நேரத்தில் நம்ம போடக்கூடிய முகூர்த்த சங்கு விழுந்தாச்சு அப்படின்னா அந்த வீடு கட்டி முடிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் பார்க்குறதில்ல, யாருமே பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த வீடு கட்டக்கூடிய எஜமானன் யார், அவருடைய நட்சத்திரம் என்ன, அது ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கு கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஈவன் பூமி பூஜையுமே போடலாம். இது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நட்சத்திரத்தில் வந்து தாராபலன் எடுத்துகிட்டு வருவோம். தாராபலன் எடுத்து வரும்போது 2வது தாரை நமக்கு நல்லா இருக்கும். அது வந்து தனத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பூமி பூஜைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் ஓகே, திருமணத்திற்கு ஆகாது. நிறைய சங்கதிகள் இருக்குது இதுக்குள்ளே. பூமி பூஜை போடுறதுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் ஓகே, டிக் பண்ணிக்கலாம். அதே ஜென்ம நட்சத்திரத்தை திருமணத்துக்கு வைக்கக்கூடாது. இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து நடக்கக்கூடியது காரிய தடை அப்படின்னு வரும். அப்போ வீடு கட்டினா மட்டும் நல்லதா சார்? அதில் ஒரு விதிவிலக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கு, பூமி பூஜைக்கு கொடுத்துருக்கு. இங்கே வந்து திருமணத்திற்கு வந்து காரிய தடையாகும், நஷ்டமாகும். ஏன்னா இது வந்து 1000 காலத்து பயிர் அப்படிம்பாங்க. வீடு கட்டுறது வந்து தடையானாலும் பெருசாக வந்து பாதிக்காது. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நமக்கு இருக்குது. அதில் வந்து நிறைய குழிக்கணக்கு போடுறோம். குழிக்கணக்கில் வந்து வீட்டுக்குனுடைய ஆயுசு, அந்த வீடு என்ன வகையை சார்ந்தது, யானையா குதிரையா முயலா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நிறைய அது வந்து வாஸ்துவில் போகிறது. ஆனால் இத்தனை வகையிலையும் வந்து அந்த வாஸ்து தோஷமே இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய முகூர்த்த நேரம் நல்லா இருந்தால் அந்த வீட்டில் நல்லா இருக்கும், ஜெயிச்சிடும். எங்கள் வீடெல்லாம் வந்து வாஸ்துப்படியே இல்லை. முதலையெல்லாம் 13 அடி வச்சுருந்தார் எங்கள் அப்பா, 8 அடி வச்சுருந்தார். எதுக்கு வீடு இருக்கக்கூடாது அப்படின்னாலும் நிறைய இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் நிறையவே வந்து டெவலப் ஆகி வந்தோம். அப்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது வந்து திருமண சடங்குக்கு எடுக்கக்கூடாது. அதேமாரி வந்து இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து வாஸ்து பூஜைக்கு நம்ம எடுக்கலாம், பூமி பூஜைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தனத்தாரை அப்படின்னு சொல்லுவோம்.
ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை திருமணத்துக்கு எடுக்கலாம். ஜென்மத்தாரைக்கு அந்த தாரையை மெயின்டைன் பண்ணக்கூடியது, அந்த தாரையை தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதனால தான் வந்து அது பகுதி நன்மையும் பகுதி தீமையும் செய்யக்கூடிய ஆன்மக்காரகனுடைய ஆகர்ஷத்தில் வர்றதுனால தான் அந்த ஜென்மத்தாரையை வந்து பொதுவாக கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி நம்ம போயிடலாம். அடுத்து இந்த சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தாரைக்கு புதன் வருவார். இங்கே மேச லக்கணமாக இருந்ததுன்னா தனத்தாரையில் செய்யக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வந்து நமக்கு பலிக்காது. இதில் சில நுணுக்கங்கள் ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும். புதன் தான் வந்து சம்பத்து தாரைக்கு வர்றார். அப்போ மேச லக்கணக்காரனுக்கு புதன் யாராக வருவார்? 3, 6 கூடையவனாக வருவார். அப்போ இங்கே சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தாரையில் இப்போ தன வரவு இருக்கும், நல்ல சம்பத்து இருக்கும், நல்ல நிறைய வந்து பொருள் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். தாராவளன் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா யோகம் அடிக்கும். ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்காரு. நம்ம சொல்லிட்டு போயிடலாம், சம்பத்து தாரை அப்போ நல்லா இருக்கும், நீ உனக்கு நான் மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற பூர நட்சத்திரத்தில் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதியாக வந்தார்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுறது? சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய ஒரு லக்கணமாக இருந்தது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இதே துலா லக்னத்துக்கு அவனே அட்டமாதிபதியாக வருவான், சிக்கலாக இருக்குது. அப்போ அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திர தாரையில் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? அப்போ அதில் வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் போடுறோம், வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் பார்க்கணும். அப்போ தனத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாரையிலும் தாராவளன்லையும் இவ்வளோ ஒரு வகுத்தல் கூட்டல் பெருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது விபத்து தாரை. இதுக்கு வந்து ராகு தான் முழுமையாக தலைமை எடுப்பார். அப்போ அந்த நேரத்தில் போடும் பொழுது அல்லது நம்ம பயணம் செய்யும்போது நமக்கு சிரமம் வரும். அப்போ அந்த தாராவளன் பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதிலும் நம்ம கொஞ்சம் யோசித்து செய்யணும். அப்போ வந்து 4வது வந்து சேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. அதுக்கு வந்து குரு தான் முழுமையாக பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இதில் வீடு வாசல் கட்டுறது, ஏன்னா 4 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இந்த 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் கட்டுறது, பணம் சேர்க்கிறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த குரு ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா 8 கூடையவனாகவும் 11 கூடையவனாக வருவார். அப்போ தாராபலன்லையும் கெட்டு போயிடும். அப்போ இது எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் ஒருத்தனுக்கு வந்து முகூர்த்த நேரம், திருமணம் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும், ஒரு ஜாதகிக்கு பல தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் திருமண முகூர்த்த நேரம் மட்டும் சரியாக நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மறுவாழ்வு, அது அம்மா வயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாழ்க்கை. இந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து அடுத்து மறு வாழ்க்கை, அதான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, திருமணம். அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம தெளிவான முறையில் நம்ம குறித்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாயிடும். அது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்மத்தாரையாக இருந்தாலும், தனத்தாரையாக இருந்தாலும், விபத்து தாரையாக இருந்தாலும், சேமத்தாரையாக இருந்தாலும், தாரையில் பார்க்கக்கூடிய அமைப்புமே இந்த நட்சத்திர தாரத்தில், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வந்து தாரையில் வந்து நம்ம பொதுவாக எடுத்துருவோம். 2வது தாரம் நல்லா இருக்கும், கட்டிக்கும், இங்கே வைநாசியம் வரும். 4வது தார இது சேமத்தாரை வருது இல்லையா, சேமத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு 88வது காலில் வரும். 22வது நட்சத்திரம் 22, 2, 2, 4 சேமத்தாரையில் வரும். அந்த தாரையை நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வைநாசியமாக வந்துன்னா வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோராயிடும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வைநாசிக நட்சத்திரம் உதாரணமாக வந்து பூர நட்சத்திரமே நம்ம எடுத்துக்கிறோம். பூர நட்சத்திரத்துக்கு வந்து 88வது கால் வைநாசிகமாக வரும். 22வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். பூர நட்சத்திரத்தில் எல்லாமே செய்யலாம். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, அவருக்கு வந்து தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2வது நட்சத்திரமாக வரும் பூர நட்சத்திரம். அப்போ தனத்தை செய்யக்கூடியது, குடும்பத்தை விருத்தி செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா, அல்லது அந்த இடத்துல இருந்து 4வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 88வது நட்சத்திரம், 88வது காலில் வரக்கூடிய மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 22வது நட்சத்திரம் எடுத்து கொடுத்துட்டோம்னாலும் வைநாசியம் வந்து மாட்டிங்க. அதுவும் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது. இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய குறிப்புகள் எடுத்து இதில் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வரணும். அதான் நான் முதலே சொன்னேன், ஒருத்தருக்கு டக்குன்னு வந்து நல்ல நேரம், யோகங்கள் கூடக்கூடிய நேரம் இருந்ததுன்னா டக்குன்னு நாள் கிடைச்சிட்டு எல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் எல்லாமே செய்யலாம். கிரக சாந்தி செய்யலாம், மாடு வாங்கலாம், வியாதியில் இருக்கிறவங்க மருந்து சாப்பிடலாம். இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், கால உச தத்துவத்தின் 2வது இடம்
தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிரனுடைய வீடு, ஆட்சி வீடு, அவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷத்தினுடைய 2வது நட்சத்திரம், அதாவது 2வது இடத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அப்படின்னு வரும். அவனுடைய தனத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பத்து தாரையில் மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு தனத்தாரையில் எடுத்து செஞ்சாலும் இந்த பிரச்சனைகள் வரும். அதேமாரி அந்த தாரைக்கு 18 அதாவது 22ஆம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைநாசிகத்தில் நம்ம மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம். இட் மீன்ஸ் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் முதல் நட்சத்திரம். அது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். அது சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால பொதுவாக சந்திரன் எந்த கிரகத்தோடும் பகையுணர்வு அப்படின்றது இல்லை அப்படின்றதுனால மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பொருத்தமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நேரமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மக நட்சத்திரத்தில் பிறவங்களுக்கு அவங்க வந்து வைநாசிகமாகும். 88வது கல்லில் வந்து நிற்கும் மிருகசீரிஷம் 1, 2, 3, 4 பூரம் 1, 2, 3, 4 இங்கே வந்து நிற்கும், சிக்கலை உருவாக்கி விட்டோம். ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம், நல்ல நட்சத்திரம் தான், எல்லா சுபகாரியங்களும் செய்யக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி வயோதிகர்கள் வந்து மருந்து சாப்பிட்றது, வியாதியஸ்தர்கள் வந்து மருந்து சாப்பிட்றது, கோயில் பிரதிஷ்டை பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, புதுமனை புகுவிழா செய்யக்கூடிய அமைப்பு, இது வந்து நாமகரணம் பேர் வைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான், செய்யலாம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில். ஆனாலும் பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் பார்த்ததுக்கு பின்னால் வந்து திருமண முகூர்த்தம் செய்யும் பொழுதும் இத்தனை பிரச்சனைகளும் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதற்கடுத்து இதில் எல்லாமே சிக்கலாக சார் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய அமிர்த கடிகை விஷகடிகை அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும். அதாவது வந்து இப்போ சொல்லுவாங்க புத்திசாலிக்கு முட்டாளுக்கு ஒரு இடத்துல, புத்திசாலிக்கு 3 இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து காலில் அப்படின்னு ஏதோ ஒன்று சகதி படும், அது என்னமோ பட்டிருக்கு அப்படின்னு விட்டுட்டு அவருக்கு ஒரே இடத்துல தான் வந்து அந்த அசிங்கம். புத்திசாலி என்ன பண்ணுவான்னா அந்த காலில் பட்டது என்ன அப்படின்னு சொல்லி விரலை தொட்டு பார்ப்பான், 2வது இடத்துல அசிங்கம். அது என்னவா இருக்குன்னு மூக்கில் தொட்டு மோந்து வாக்கில் கொண்டு போய் மூக்கில் தொட்டுக்குவான், 3 இடத்துல அசிங்கம். அது மாதிரி சாஸ்திரத்தை பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டா தெளிவாக பார்த்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நலிந்தோருக்கு 4 எது கோழ எது போயிட்டே இருக்கலாம். அது பின்னால் வரக்கூடிய விளைவுகளை அப்புறமா அப்பப்போ நம்ம வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கலாமே ஒழிய, இந்த திருமண முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகனின் வாழ்க்கையை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து அதெல்லாம் தெளிவாக பார்த்து செய்யக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு. என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து முகூர்த்தத்துக்கெல்லாம் நேரம் கேட்டாங்க அப்படின்னா 1 வாரம் நான் எடுத்துக்குவேன். எல்லா விஷயத்திலையும் பார்த்து மண்டபத்தை பார்த்துட்டு இங்கே நாள் குறிக்க வரக்கூடாது, என்னுடைய கண்டிஷன்ஸே அதுதான். மண்டபம் வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கங்கன்னா அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் அந்த மண்டபத்தில் குடிச்ச தேதிக்கு நீ கல்யாணத்தை பண்ணிக்க போய்க்க அப்படின்றோம். விவாக சக்கரம் போடாமல் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்காம நான் எப்போவுமே வந்து திருமண முகூர்த்தம் குறித்து தர்றது கிடையாது. அப்போது ஒரு ஜாதகனுக்கு விவாக சக்கரம் போடுவேன். அந்த விவாக சக்கரத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன திசைகளில் என்னென்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த திருமண முகூர்த்தமே குறித்து கொடுப்பேன். அப்போ இந்த விஷகடிகை நேரத்தை வந்து தவிர்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வந்து விஷகடிகை நேரம், இதே பூர்வ நட்சத்திரத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா 20 நாளைக்கு மேலே 4 நாளைக்கு வந்து விஷகடிகை இருக்கும், தெரியாமல் குறிச்சிடும் அந்த இடத்துல. இதெல்லாம் விட்டுருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிடலாம். நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயே அந்த நட்சத்திரம் ஓடித்தான் இருக்கும். சிலருக்கு மட்டுமே அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றத வந்து ஏற்றுக்கும், பலருக்கு ஏற்றுக்காது. சில நேரங்களில் பிரம்ம முகூர்த்தத்தை கல்யாணம் பண்ணவனுக்கு நிச்சயத்தில் போய் மாட்டிக்குவான், எங்கே ஃபஸ்ட் நைட்டில் போய் மாட்டிக்குவான். அங்கே போய் ஏதோ ஒன்றை வச்சு டக்குன்னு மாட்டி வரக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இவனுக்கு எதிரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேரும். அப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் வந்து 20 நாழிகைக்கு மேலே விஷக்கடிகை இருக்குது, அதை தவிர்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விஷக்கடிகை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதை தவிர்த்து அந்த இடத்துல முகூர்த்தம் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய கோவில் கும்பாபிஷேகம், அரசர்கள் பதவி ஏற்கக்கூடிய நாள், மந்திரிகள் வந்து பதவி ஏற்கக்கூடிய நாள், ஒரு குடும்பத்தில் வந்து முக்கியமான பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நாள், வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நாள், இதெல்லாம் வந்து விஷக்கடிகை வந்துடக்கூடாது. இதை வந்து அமிர்த கடிகை இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யலாம். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்தோம்னா, ஈவன் நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தில், நாம் பிறந்த நட்சத்திரத்தில் அமிர்த கடிகை இருக்கும்போது ஒருத்தன் பிறந்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்குது. 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடமெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கர்மாதிபதி எங்கே இருக்கான், கர்மஸ்தானாதிபதி என்ன பண்ணுறான், அவன் என்ன தொழில் பண்ண, யூஸ்வலாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து சேரும். அமிர்த கடிகளை மட்டும் ஒரு நட்சத்திரம் வந்து அமிர்த கடிகளை ஒரு ஜாதகம் பிறந்திருந்தாங்க, லக்கணமே நல்ல லக்கணமாக விழுது, 5, 9 நல்லவனாக இருப்பான். எல்லாம் வந்து அவனுக்கு வரக்கூடிய தசைகள் பூராமே பெரும்பாலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தசைகளாகவே வந்து சேரும். அப்போது இந்த விஷக்கடிகை நேரத்தையும் வந்து அங்கே ஒதுக்கணும்.
இதே அமிர்த கடிகை அப்படின்றது வந்து இதே பூர நட்சத்திரத்துக்கு வந்து 34 நாளிகைக்கு மேலே ஒரு 4 நாளிகை நிற்கும். இது எல்லாமே சார் என்னால் வந்து திதி பார்க்க முடியல, யோகம் பார்க்க முடியல, கரணம் பார்க்க முடியல, இந்த அமிர்த கடிகையாவது நம்ம எடுத்துறோம். கடைசிக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய அமிர்த கடிகை குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரும். சார் இது ராத்திரி 11 மணிக்கு வருது சார், 12 மணிக்கு வருது சார். அப்போது முக்கியமாக தவிர்க்க வேண்டியது விஷக்கடிகையை தவிர்த்து நமக்கு ஏதோ ஒரு நேரம் வந்து ஒரு முகூர்த்த நேரம் இங்கேயும் வந்து அந்த ஹோரா பார்த்துட்டு இருக்குது. ஹோராமே எந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து ஹோரா ஒத்து வராது. இப்போது திங்கக்கிழமை நம்ம வந்து ஒரு ஹோரை பார்க்குறோம். ஹோரைகள் என்னென்ன ஹோரைகள்? திங்கள் ஹோரை, அதாவது சந்திரனோட ஹோரை நல்ல ஹோரை, சுக்கிர ஹோரை நல்ல ஹோரை, குரு ஹோரை நல்ல ஹோரை. அதுக்கடுத்து வந்து புதன் ஹோரை வந்து சேர்த்தாம போய்க்கலாம். அதனால் புதனுடைய ஹோரை வந்து நம்ம நல்ல ஹோரையாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஹோரைகளில் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லுது. சூரிய ஹோரையில் வந்து அரசாங்க நிமித்தமான வேலைகள்லாம் பார்க்கலாம். சந்திரன் அப்படின்றது வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. பொதுவாக எல்லா காரியங்களுக்கும் இந்த சுபஹோரைகளை வந்து செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உதாரணமாக இப்போது திங்கக்கிழமை ஓடிட்டு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து இவருக்கு அட்டமாதிபதியாக வர்றாருன்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்கணம், சந்திரன் அட்டமாதிபதியாக வருவான். அந்த நாளும் வந்து திங்கக்கிழமையாக இருக்கும். ஹோரை வந்து திங்கக்கிழமையில் இருக்கக்கூடிய சந்திர ஹோரையில் செஞ்சால் தான் மாட்டிக்கும். 1 to 2 சிக்கல் மாட்டிக்கும். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து பலன் அளிக்காது. ஆனால் ஹோரை வந்து எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லக்கணத்திலேருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நாள் என்ன, கிழமை என்ன, ஹோரை என்ன, இங்கே பிரச்சனை கொண்டு வரும். குரு ஓரை வருது. அப்போ குரு ஓரை வரக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திர ஓரை எடுக்கிறோம். அப்போ வியாழக்கிழமைன்றது வந்து தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதியினுடைய நாள். ஆனால் அங்கே வந்து என்னது முழுமையாக இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குருவனுடைய அமைப்பிற்கு அப்படின்னு வரக்கூடியது காலப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அப்போ இது எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து எடுத்தால் தான் அந்த முகூர்த்த நேரம் வந்து தெளிவாக எடுக்க முடியும். இது போக அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா விஷக்கடிகை அமிர்த கடிகையை பார்த்துட்டு நம்ம அடுத்து செய்யக்கூடியது வந்து யோகம் அப்படின்றது ஒன்று எடுக்கிறோம். விருத்த யோகம் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அந்த விருத்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் வந்து தெளிவாக வரணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறோம். பொதுவாக அது கண்ணில்லாத நாள் முகூர்த்தம் வைக்கிறதுக்கு தவிர்க்கணும். 2வது திங்கக்கிழமை சாத்வீகமான குணமுள்ள நாள். அந்த நாளில் வந்து பூராட நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. அதாவது பூராட நட்சத்திரத்தை வந்து பேஸாக வச்சு நம்ம முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளில் என்ன நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து 7ஆல் வகுத்து அதில் வந்து 1 அப்படின்னு வந்து குறிப்பாக வந்து 7 வந்துருச்சு. 7 அப்படின்னு வந்து பூராட நட்சத்திரமே திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளாக வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அது 1. அப்போ அது வந்து யோகமாக இருக்கும். அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய 2வது நட்சத்திரம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. உத்திராட நட்சத்திரம் வருது. அதே திங்கக்கிழமை உத்திராட நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இந்த திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடாது, அது நாசமாகிடும். அது மாதிரி விருத்த யோகத்தில் வந்து அந்த நபருக்கு எந்த மாதிரியான ஒரு யோகத்தை தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த திருமண முகூர்த்தம் செய்யணும். அடுத்து நம்ம சாதாரணமான யோகம், அதாவது ஒரு நாளைக்கு வந்து கிழமை திங்கள் நட்சத்திரம் ஏதோ ஒரு பரணி நட்சத்திரம் விஷா நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. இந்த நட்சத்திரம் ஓகே ஆயிடுது. அடுத்து வந்து திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா, திதிகளில் வரக்கூடியது எந்தெந்த திதியில் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்து நம்ம செய்கிறோம். அப்போ வந்து அஷ்டமி நவமி ஒதுக்கிடணும். அப்புறம் வந்து சதுர்த்தி ஒதுக்கணும், சதுர்த்தசி ஒதுக்கணும், சஷ்டி கூட சில நேரங்களில் ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. பஞ்சமி தேதி நல்ல தேதி, சப்தமி தேதி நல்ல தேதி, இந்த மாதிரியான திதிகளை நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அதாவது 3ஆம் தேதி திருதியை தேதியில் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி திதிகளில் வந்து அது ஓகே ஆயிடுது. அடுத்து வந்து யோகம் அப்படின்றது இருக்குது. அந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஸ்கம்பம். இப்போ பொதுவாக வந்து விஸ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு சனி யோகாதிபதியாக இருப்பான். அந்த சனி யோகாதிபதியாக வரக்கூடிய நாள் வந்து அந்த நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரத்தை அவர் கல்யாணம் பண்ணலாம். அவயோகியாக வந்து திருவோண நட்சத்திரம் வந்துடும். ஆனால் திருவோண நட்சத்திரம் நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். ஆனால் இவர் பிறந்திருக்கக்கூடிய நேரம் வந்து யோகம் வந்து விஷ்கம்பமாக இருக்கும். அது வந்து அவயோகியினுடைய யோகமாக வந்துடும். அப்போ வந்து அவருக்கு வந்து சில சிரமங்களை அந்த திருமண வாழ்க்கை அல்லது வீடு கட்டுறது அல்லது நல்ல காரியம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரமங்களையெல்லாம் அது தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது மாதிரி வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் மேட்ச் பண்ணி அந்த ஜாதகர் எந்த லக்கணம், எந்த நட்சத்திரம்,
இதையெல்லாம் எடுத்து இத்தனைக்குள்ளே அவருக்கு தப்பிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல நேரத்தை கண்டுபிடிச்சி நம்ம ஒரு திருமணம் செஞ்சோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து பல வருடங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இப்போல்லாம் அவசரமாக ஆச்சு, எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு, திருவோரங்கள் இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் ஆகிப்போச்சு. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, மண்டபத்தை பார்த்து நான் திருமணமே நிச்சயம் பண்ணுறோம். பல கட்டங்களை தாண்டி வரக்கூடிய திருமணம் அப்படின்றது பொதுவாக வந்து குடும்பத்துக்கு குடும்பம், அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸு இவங்களுடைய ஸ்டேட்டஸு, அடுத்து பொண்ணுக்கான ஒரு லட்சணம் மாப்பிள்ளைக்கான ஒரு லட்சணம், இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பின்னால் தான் இவங்க எவ்வளோ போடுறாங்க, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்க காரு பங்களா எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க நகை நட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு எவ்வளவு அடிச்சொத்து இருக்குது, பொண்ணுக்கு எவ்வளோ வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பொருத்தத்துக்கே வர்றாங்க. அப்போ பொருத்தத்துக்கு வந்ததுக்கு பின்னால் சரி திருமணம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது வந்து பொருத்தம் பார்த்தாச்சு, 2 பேருக்கு பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணலாம்ட்டு போயிட்டு உடனே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய அவசர காலத்தில் வந்து மண்டபத்தில் வைக்கலாம். அப்போ மண்டபம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து முகூர்த்த நாளே வருது. அப்போது மண்டபம் கிடைக்கிற நாளுக்கு முகூர்த்த நாள் வச்சுட்டோம்னா அடுத்து நீதிமன்றத்துக்கு தான் போகணும். வாழ்க்கை மன்றத்துக்கு அவங்க வர்றதில்லை, நீதிமன்றத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ வந்து அது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன ஏழையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்த திருமண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று வகுத்து வச்சுருக்காங்க. அவங்க சும்மா வகுத்து வைக்கல. நமக்காக வந்து இன்றைக்கி வந்து மங்கள்யான் போகிறதும் சந்திராயன் போகிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி பல கோடிகளை செலவு பண்ணி தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அது ஏதோ ஒரு ஞான திருஷ்டியில் அவங்களுக்கு உரித்தான அவங்களுடைய பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு ஞானிகள் அருளிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து நல்ல ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் பயன்படுத்த நம்ம மறுக்கணும் இல்லையா? அதை தெளிவாகவே பயன்படுத்திக்கலாமே. அதை தெளிவாக பயன்படுத்தி நல்ல வீடு கட்டி சுகமாக மனசுக்கு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம். நல்ல திருமணம் செய்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்யோன்யமாக நல்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மன வாழ்க்கையை அமைக்கக்கூடிய. சார் இங்கே வந்து உங்களுக்கு 5ஆம் இடம் கெட்டிருந்தாலும் பொண்ணுக்கு ஒரு 5ஆம் இடம் கெட்டு, பையனுக்கு ஒரு 5ஆம் இடம் கெட்டு, 5ஆம் இடங்கிறது வந்து புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் வந்து பிள்ளை பேர் சொல்லக்கூடிய ஒரு இடம். பொதுவாக முக்கியமாக ஜாதகனுக்கு புத்தியை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அவன் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடமே கெட்டு அங்கே கேதுவே உட்காந்துருக்கார். கேது திரிகோண ராசிகளில் உட்காந்துருக்கார். இங்கே ராகு திரிகோண ராசிகள்லேயே 5ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்கார். அல்லது ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து 11லேயே 3லேயே உட்காந்துருக்கார். கேது உட்காந்துருக்கார். அல்லது செவ்வாய் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்து அந்த 5ஆம் பாவத்தை கெடுக்குதுன்னு கூட வச்சுக்கோமே. அல்லது சனி 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. சமசப்தம பார்வையில் பார்த்துட்டு இருக்கார், 11 உட்காந்து கூட பார்த்துட்டு இருக்காருன்னு கூட வச்சுக்கோமே. இந்த திருமண முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை வந்து தெளிவான முறையில் அவருக்கு குறித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பொண்டாட்டி வந்ததுக்கு பின்னால் வந்து பொட்டி பாம்பாக அடங்கி தெளிவான மனிதனாகவும் உயர்வான மனிதனாகவும் அந்த குடும்பத்தை வந்து இவனா இந்த மாதிரி குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு பின்னால் இப்படியா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த மாறுறது கூட ஒரு விஷயம் கிடையாது. சமுதாயத்திற்கு ஏற்ற மனிதனாக அவனை மாற்றிக்கொள்வார். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பவர் அப்படின்றது வந்து இந்த திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுலையும் அதேமாதிரி வீடு கட்டுறதுலையும் அதேமாதிரி தான். முதல்ல போடக்கூடிய பூமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா, தெளிவான முறையில் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே வரும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதே மாதிரி வந்து அந்த நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து வந்து கல்யாணம் முடிச்சு நம்ம அடுத்து குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிச்சயம் அப்படின்றது ஒரு பெண் பூப்படைந்ததுக்கு பின்னால் பருவமடைந்ததுக்கு பின்னால் ஒரு ஆடவனை சேரக்கூடிய நேரம் அப்படின்றது அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எனக்கு குழந்தை வேணும் அல்லது வேண்டாம், அல்லது கிடைக்கும் அல்லது கிடைக்காது. சரி, இது இப்போ இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு உடலுறவு வச்சுக்கிட்டா எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்காகவே நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக போச்சு. நிச்சயம் அல்லது கற்பதானம் இவ்விரண்டையும் பற்றிய விளக்கங்கள் ஒரு தெளிவான ஒரு ஸ்லோகத்தில் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஜாதகாதேசம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்கக்கூடியது. தம்பதிகளின் ஜாதக ரீதியாக கோச்சாரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் அவங்களுடைய வீட்டில் ஆட்சி வீடாக இருந்த கோச்சாரத்தில் வரக்கூடியது மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, சந்திரன் நித்தம் நகரக்கூடிய கோள், சூரியன் மாதத்திற்கு இந்த மாத கிரகங்கள் கோச்சாரத்தில் அவங்க வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் சார் ராசியில் இல்லை
அடுத்த அம்சத்தில் அவங்க வீட்டில் இருக்காங்க. சந்திரனுடைய வீட்டில் கடகராசியில் சந்திரனோ, சிம்ம ராசியில் சூரியனோ, மேச விருச்சிக ராசியில் செவ்வாயோ, துலா ரிஷபராசியில் வந்து சுக்கிரனோ இருக்கக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு கோச்சார குரு 5-2-9 இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு அந்த நூல் சொல்லுது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6, 8, 10ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய ஸ்தானத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மட்போர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மணப்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கட்டில் போர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஜெயிக்கணும், ஒரு ஆணும் பெண்ணும் ஜெயிச்சு அவங்களுக்கான என்ன அந்த கலவையினரோட நோக்கம் அப்படின்றது வந்து அவங்களுடைய வாரிசை ஈன்றெடுக்கக்கூடியது. அதற்கு அந்த வாரிசை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 2, 5, 9 இருந்தார்னா அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது 9, 11, 1. 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், 1ஆம் இடம் அப்படின்றது வந்து லக்கணம், 11ஆம் இடம் அப்படின்றது வந்து அபிலாசை. இப்போ இந்த நேரத்தில் பிறக்கக்கூடியதும் குழந்தை கண்டிப்பாக வந்து கர்ப்பம் தரிக்கும் அப்படின்றது வந்து இந்த நூல் தெளிவாக சொல்லுது. 1ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கார். அப்போ வந்து 1, 3, 5 வீரிய தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்வையிடக்கூடிய குரு, லக்கணத்தை பார்வையிடக்கூடிய குரு, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 4 பேரும் அவங்களுடைய ஆட்சி வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கும் பொழுது இவங்களுக்கு 5ஆம் இடம், 2ஆம் இடம், 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக குழந்தை பேரு கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நிச்சய காலத்தில் வந்து கணவனுக்கு கோச்சார சூரியனுக்கு 7இல் செவ்வாய் இருந்தால் கர்ப்பத்திற்கு பிறகு கணவன் வியாதியால் பிரிக்கப்படுவான். இப்போ வந்து சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் இப்போ இவங்க வந்து இப்போ அந்த நேரத்தில் கூடுற நேரத்தில் கோச்சார சூரியனுக்கு 7ல் வந்து செவ்வாய் இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் வந்து அந்த கணவனுக்கு வந்து வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறார். 7ல் சந்திரனுக்கு 7ல் சனி இருந்தால் மனைவிக்கு வந்து வியாதி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லுது. இதெல்லாமே வந்து அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கு பின்னால் தான் நமக்கு இந்த தரவுகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு போகலாமே. ஒரே கேள்வியை டக்குன்னு கேட்டு முடிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கைன்றது வந்து வாழ்வதற்கு ஒரு தடவை தான். எல்லாம் செஞ்சுட்டு எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு அந்த புலம்பலை தவிர்த்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு முன்னால் நல்லது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தசாபக்திகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தாலுமே, கொஞ்சம் கோச்சாரங்கள் வந்து மோசமாக இருந்தாலுமே வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு பெருசாக அதட்டல் இல்லாமல் அதட்டிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதேமாதிரி வந்து அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து எந்தெந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு விசேஷம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து நிசேஷ காலத்தை நிர்ணயிக்கும் போது மேற்கண்ட விதிகளையும் கருத்தில் கொள்வது நலம். மேலும் கணவன் மனைவி சேர்க்கை மாதவிடாய் ஏற்பட்டு குளித்த பின்னர் ஒருத்தருக்கு 3 நாள் இருக்கும் மென்சஸ் பீரியடு, ஒருத்தருக்கு 5 நாள் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சமாக வந்து 3 நாள் வந்து உசிதமானது. அதோடு அவங்களுடைய மாத விலக்கு அப்படின்றது முடிஞ்சிடும். அதற்கு பின்னால் எந்தெந்த நாட்களில் ஏற்பட வேண்டும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் நாளுக்கு பின்னால் 4ஆம் நாள், அதாவது 1ஆம் நாள் சேர்ந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஓரளவுக்கு அற்பம் ஆயிலாக தான் வரும். 2ஆம் நாள் வந்து பெண் குழந்தை. இதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து அதிரடியாக ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆவது நாள் சேர்ந்தாங்கன்னா வம்சகர்த்தா, அந்த வம்சத்துக்கே அவன் தான் மிகப்பெரிய ஒரு நாயகனாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆவது நாள் சேர்ந்தாங்க அப்படின்னா வந்தியாபுத்திரி, அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 5ஆவது நாள் வந்து குழந்தை பேர் இல்லாத ஆண் குழந்தை. அதுக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் ஒரு ஆண் வாரிசு வரும், அதுக்கு பின்னால் வாரிசு இல்லை, வம்சாவளி கிடையாது அப்படின்னு சொல்லுது. 6ஆவது நாள் ஒரு அழகிய பெண் குழந்தை. 7ஆவது நாள் வந்து ஈசனை போன்ற ஒரு ஆண் குழந்தை. 8ஆவது நாள் வந்து அழகற்ற பெண் குழந்தை. 9ஆவது நாள் வந்து செல்வந்தனாகிய ஆண் குழந்தை. 10ஆவது நாள் அப்படின்றது வந்து பாவச்செய்கையுடைய பெண் குழந்தை. 11ஆவது நாள் வந்து தர்மசீலனாகிய ஆண் குழந்தை. 12ஆவது நாள் அழகிய பெண் குழந்தை. 13ஆவது நாள் வந்து சர்ஜன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 13ஆவது நாள் சேர்ந்தால் வந்து நல்லது கிடையாது அப்படின்றது. அதுக்கு மேலே 14ஆவது நாளுக்கு மேலே சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படின்றதையும் இந்த சாஸ்திரம் அப்படின்றது சொல்லுது. அதுக்கடுத்து நம்ம சேனல்லையே முதலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு அதனால் நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க.
அதாவது வந்து கிணறு வெட்ட போர் போட நல்ல நாள் அப்படின்றது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசிகள் அந்த சந்திரன் சேரக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு போர் போடக்கூடியது. இன்றைக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ஒரு 60க்கு 60 சதுரமாக குழியெல்லாம் தோண்டி கிணறு வெட்டுற கிடையாது. 6 இன்ச் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போர், அல்லது 11 இன்ச் இருக்குது. வசதியானவங்க வந்து 11 இன்ச் போடுறாங்க. அதிகப்படியாக விவசாய பயன்பாட்டிற்கு போடக்கூடிய போர்கள் அப்படின்றது வந்து 6 இன்ச்சு தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இறக்கணும்னா தான் அந்த தண்ணி கிடைக்கிறது அப்படின்றது. அது நிறைய பேர் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ போர் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இது ஏன் இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காலத்தில் சந்திரன் அப்படின்றது வந்து நீர்த்தன்மை, அதாவது நீரே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சந்திரன் தான், நீர் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை அந்த கிரகத்தை வச்சு, அந்த கிரகத்தினுடைய ஓட்டத்தை வச்சு அந்த நாளில் முகூர்த்தம் குறித்து அந்த நாள் அந்த பாயிண்டில் வந்து நம்ம போர் போட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணி வந்துருக்கு. அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நல்ல கரட்டு காடுங்க அது, மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கரட்டு காடு. அந்த கரட்டாங்காட்டில் போயிட்டு நான் போர் போட்டேன். உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு தான் தைரியமாக நான் ஏற்கனவே ஒரு போர் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து அந்த கரட்டு காட்டில் இதை செக் பண்ணுறேன். நான் போய் போட்டேன், எல்லாருமே சத்தம் போட்டாங்க, ஏன் அந்த இடத்துல வந்து யாருக்குமே தண்ணி வரல, நீ போய் போர் போடுற உனக்கு மட்டும் தண்ணி வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். ஆனால் நான் போர் போட்டேன், உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு தான் நான் போர் போட்டேன். ஆனால் அந்த போர் போடும்போது 160 அடியில் ஒரு மட்டம் வந்து எனக்கு தண்ணி வந்தது. அடுத்து 180 ஒரு மட்டம் எனக்கு தண்ணி வந்தது. 260 அடியில் ஒரு மட்டம் வந்தது சார். போர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு போர் போட்டு முடிச்சோன்னே சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து மோட்டார் போட்டு நான் தண்ணி ஓட்டி பார்த்தேன் சார், நல்லா இருக்குது, நல்ல தண்ணி, நிறைய தண்ணி வருது, எனக்கு அபரிமிதமான தண்ணி வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஒவ்வொரு சாஸ்திரங்களும் வீண் போவது இல்லை. அதை நம்ம சரியாக கடைபிடிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மைனஸ் பண்ணிடுறோம். மிகப்பெரிய ஜோதிடனுக்கும் சறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இத்தனை விகிதங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முகூர்த்த வேலை என்பது நுணுக்கமாக ஆராய்ந்து எடுக்கக்கூடிய சில நிமிட துளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாழிகை பொழுதுக்குள்ளே அந்த துளிகள் முடிஞ்சிடும். அந்த ஒரு நாழிகை பொழுதை மட்டும் கெட்டிக்காரத்தனமாக நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அது மிக மிக நேர்த்தியாகவும் நீண்ட நாள் பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.